சத்துருக்கள் மீது தேவனுடைய கோபம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே, எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அவர்களை கொன்று போடாதேயும், என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறதே. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும். தாவீதின் சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக வருகிறார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் அநேகர், உலக பிரகாரமாக பலம் மிகுந்தவர்கள். தாவீதோ இந்த சூழ்நிலையில் கர்த்தரை மாத்திரமே நம்பியிருக்கிறார். கர்த்தர் தன்னை பாதுகாப்பார் என்றும் தன்னுடைய சத்துருக்களை முறியடிப்பார் என்றும் தாவீது கர்த்தருக்குள் விசுவாசித்து காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே கர்த்தருடைய கிருபைக்காகவும் அவருடைய வல்லமைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பராமரிப்புக்காகவும் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் வல்லமை உள்ளவர். நமக்கு ஆபத்துக்களும் நெருக்கங்களும் வருகிற வேளையில் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இது ஞானமான செயல். தாவீது இது பற்றி சொல்லும்போது, அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுகிறார். நாம் சத்துருவின் வல்லமையை காணலாம். நம்முடைய தேவன் சத்துருவை விட வல்லமை உள்ளவர். கர்த்தரே சர்வ வல்லவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நாம் இதை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார். கர்த்தர் தன்னுடைய சத்துருக்களை பார்த்து நகைப்பார் என்றும் புறஜாதிகள் யாவரையும் இகழுவார் என்றும் தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தன்னை சந்திப்பார் என்று தாவீது விசுவாசத்தோடு இருக்கிறார். கர்த்தர் தன்னை சந்திக்கும் போது அவருடைய நன்மையான ஆசீர்வாதங்களும் அவருடைய கிருபையின் வரங்களும் தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார். தான் எதிர்பார்த்ததை விட கர்த்தர் தனக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று தாவீது நம்புகிறார். கர்த்தரிடத்தில் என்னென்ன கிருபைகளெல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் அவர் நமக்காகவே வைத்திருக்கிறார், நமக்கு கொடுப்பதற்காகவே வைத்திருக்கிறார். கர்த்தர் தமக்கு ஏற்ற வேளையில் தம்முடைய கிருபைகளை நமக்கு கொடுப்பார். தாவீது தன்னுடைய சத்துருக்களை பற்றி அநேக காரியங்களை முன்னறிவிக்கிறார். அவர்கள் நகைப்புக்கு உரியவர்கள், இகழ்ச்சிக்கு உரியவர்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் சத்துருக்களை பார்த்து நகைப்பார். தம்முடைய சபைக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற புறஜாதிகள் யாவரையும் இகழுவார். கர்த்தர் தாமே நம்முடைய சத்துருக்களை நீதி சரிக்கட்டுவார், அதை நாம் காணும்படி செய்வார். சத்துருக்கள் துன்மார்க்கமான கிரியைகளை நடப்பிக்கிறார்கள். நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று சொல்லி சத்துருக்கள் நம்மை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ நம்முடைய சத்துருக்களை பார்த்து நகைப்பார், நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுப்பார். சத்துருக்கள் மதியீனமாய் சிந்திக்கிறார்கள். அவர்களுடைய மதியீனத்தை பார்த்து கர்த்தர் அவர்களை ஏளனம் பண்ணுவார். கர்த்தரே நம்முடைய சரீரத்தில் செவிகளை வைத்திருக்கிறார். செவிகளை கொடுத்தவர் கேளாதிருப்பாரோ? நிச்சயமாகவே கேட்பார். கர்த்தரே நம்முடைய சரீரத்தில் நாவையும் வாயையும் பற்களையும் வைத்திருக்கிறார். நமக்கு இவற்றை கொடுத்தவர் நம்மோடு பேசாதிருப்பாரோ? நிச்சயமாய் பேசுவார். ஆனால் துன்மார்க்கரோ கர்த்தர் நம்மோடு பேச மாட்டார் என்றும் நாம் பேசுவதை அவர் கேட்க மாட்டார் என்றும் சொல்லுகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய மதியீனத்தை பார்த்து நகைப்பார். புறஜாதி ஜனங்களுக்கு மெய்யான தேவன் இல்லை. அவர்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பே இருக்கிறார்கள். விக்கிரகங்கள் பேசாது, அவை கேட்காது. அதுபோல கர்த்தரும் பேச மாட்டார் என்றும் கேட்க மாட்டார் என்றும் அவர்கள் தங்கள் மதியீனத்தில் நினைக்கிறார்கள். கர்த்தரோ அவர்கள் யாவரையும் இகழுவார். தன்னுடைய சத்துருக்களை கொன்றுபோட வேண்டாம் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார்.
கர்த்தர் அவர்களை உடனே கொன்று போடக்கூடாது. அவர்கள் மரித்து போன பின்பு ஜனங்கள் அவர்களை பற்றி மறந்து போவார்கள். சத்துருக்களுக்கு திடீரென்று மரணம் வந்துவிட்டால் அவர்களுடைய துர்க்கிரியைகளை பற்றியும் தேவன் அவர்களுக்கு நீதி சரி கட்டியதை பற்றியும் ஜனங்கள் நினைத்து பார்க்க மாட்டார்கள், மறந்து விடுவார்கள். ஆகையினால் கர்த்தர் தன்னுடைய சத்துருக்களை கொன்றுபோட வேண்டாம் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு விரோதமாயும் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாயும் தீங்கு செய்கிறவர்களுக்கு தேவனுடைய ஆக்கினை வரும் என்பதற்கு அவர்கள் இந்த பூமியிலே சாட்சிகளாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய கோபாக்கினையின் தண்டனைகளை சத்துருக்கள் உயிரோடு இருக்கும் போதே அனுபவிக்க வேண்டும். காயின் தன் சகோதரன் ஆபேலை கொன்று போட்டான். கர்த்தர் அதற்காக காயினை உடனே கொன்று போடவில்லை. அவன் செய்த பாவத்தையும் மறந்துவிடவில்லை. ஆபேலின் இரத்த பழியை கர்த்தர் காயினிடத்தில் விசாரித்தார். காயினை சிதறடித்தார், அவனை தாழ்த்தினார். தாவீது கர்த்தரை பற்றி சொல்லும்போது எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் சத்துருக்களை கொன்று போடாமல் தமது வல்லமையினால் அவர்களை சிதறடிக்க வேண்டும் என்றும் அவர்களை தாழ்த்தி போட வேண்டும் என்றும் தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். சிதறடிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் ஒன்று சேரக்கூடாது. அவர்கள் துன்மார்க்கர். துன்மார்க்கர் கூடி சேர்ந்தால் துன்மார்க்கமான காரியங்களையே சிந்திப்பார்கள், பிறருக்கு தீங்கு செய்வார்கள். ஆகையினால் கர்த்தர் தாமே சத்துருக்கள் மறுபடியும் கூடி சேராதவாறு அவர்களை சிதறடிக்குமாறு தாவீது கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். சத்துருக்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் தூஷண வார்த்தைகளை பேசுகிறார்கள். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் பாவமாய் இருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், பெருமைப்படுகிறார்கள். அவர்கள் செய்த பாவங்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தருடைய ஆக்கினைக்கு உட்பட வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். துன்மார்க்கர் மற்றவர்களை சபிக்கும் போது தங்களை தாங்களே சபித்துக் கொள்கிறார்கள். சவுல் தாவீதை சபித்தார். அந்த சாபம் சவுலுக்கே திரும்பி வந்தது. அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார். ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். 1 சாமுவேல் 14:28-44. சவுல் இஸ்ரவேலின் ராஜாவாக ஆட்சி செய்கிறார். தானே பெரியவர் என்றும் தனக்கு மேலான அதிகாரம் உள்ளவர் யாரும் இல்லை என்றும் சவுல் ஆணவமாக தனக்குள்ளே சிந்தித்தார். சவுலின் வேலையாட்களும் அவரைப் போலவே இருதயத்தில் பெருமையோடு இருந்தார்கள். சவுல் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக இருந்தாலும் அவரை விட பெரிய ராஜா ஒருவர் இருக்கிறார். அவரே கர்த்தர். கர்த்தர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். சவுல் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்தாலும் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் சவுலையும் ஆளுகை செய்கிறார், சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிறார். தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறார். யாக்கோபிலே தேவனுடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சவுல் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய ஆளுகை மிகவும் சிறியது என்பதை சவுல் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆளுகையோ பூமியின் எல்லை வரைக்கும் பரவி இருக்கிறது. சவுலின் நாமத்தை விட தேவனுடைய நாமமே பெரியது. சத்துருக்கள் தேவனுடைய வல்லமையையும் சர்வ ஆளுகையையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக கர்த்தர் தாமே தம்முடைய உக்கிரத்தில் அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்றும் அவர்கள் இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்றும் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்.